ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஆனந்தமான செய்தி. நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஆனந்தமான செய்தி வரப்போகிறது தங்கமே. இன்னும் 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த இடத்திலிருந்து நீ மனம் மகிழும்படி உன்னால் யோசித்தே பார்த்திருக்க முடியாத சந்தோஷமும் சகல சௌபாக்கியங்களான எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்னுடைய தங்கமே. யோகமும் வரும், அதோடு சேர்ந்து இன்பமும் உன்னோடு வரப்போகிறது. உன்னுடைய வீட்டில் நான் இப்பொழுது அனுப்பும் எல்லாமே இன்றுதான் இருக்கும். இந்த 1 மணி நேரம் மட்டும்தான் நம்மை சந்தோஷப்படுத்தும் என்று நீ நினைக்கக்கூடாது. இப்பொழுது உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது பார்த்தியா? அந்த அழைப்பு நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாளையே மாற்றக்கூடிய அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் செய்தியாகத்தான் இருக்கும். அதாவது சொல்வார்கள் அல்லவா, ஒரு நாளிலேயே இவருடைய வாழ்க்கையானது மாறிவிட்டது என்று. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் லாட்டரி அடித்தது போலவே. அதாவது திடீரென்று ஒரு இடத்தில் பணம் இருக்கும். நீ நினைத்து பார்த்திருக்கிறாய், எனக்கு நன்றாகவே தெரியும். திடீரென்று நான் போய்கொண்டே இருக்கிறேன், திடீரென்று ஒரு பணம் இருந்தால் அதை நான் எடுத்து அப்படியே பணக்காரன் ஆகிவிடுவேன் என்றெல்லாம் நீ யோசித்திருக்கிறாய் அல்லவா? அது போலத்தான் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதாவது நீ வீட்டில் தான் இருக்கிறாய், ஆனால் உன்னை தேடி சந்தோஷங்கள் வரும் என்பதை சொல்கிறேன். சில சமயம் ஒரு சில நபர்களிடம் எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று கேட்டிருப்பார். அவர்கள் செய்து தருகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து அழைப்பு வரும் அழைப்பு வரும் அழைப்பு வரும் என்று காத்து கொண்டு இருந்தால் அவர்கள் அழைப்பையே மதிக்க மாட்டார்கள். நீயாக அவர்களை கூப்பிட்டாலும் அந்த அழைப்பை எடுக்க மாட்டார்கள், அவர்களாக கூப்பிடவும் மாட்டார்கள். செய்து தருகிறேன் என்றும் சொல்ல மாட்டார்கள், செய்து தரமாட்டேன் என்றும் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் செய்யவே இல்லையே என்று நீயாக ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்தாயானால் திடீரென்று வந்து நான் தான் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொன்னேன், நீ ஏன் அவசரப்பட்டாய் என்ற வார்த்தைகளை சொல்வார்கள். இது போன்றும் சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒன்று சொல்கிறேன், இது உனக்கும் நீ எடுத்துக்கொள். ஒரு நபருக்கு உதவி செய்கிறேன், இந்த இடத்திற்கு வா, இந்த விஷயத்தை உனக்காக செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தை செய்து கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் உன்னால் முடியவில்லையா, முடியவில்லை என்ற வார்த்தையை சொல்லிவிடுங்கள். மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்துவிட்டு தானும் வளராமல் தன்னுடைய கூட இருப்பவனையும் வளர விடாமல் கஷ்டப்படுத்தாதீர்கள் என்பது மிக முக்கியமானது. சிலர் உன்னை அப்படித்தான் கஷ்டப்படுத்தியிருக்கிறார்கள். நீ முன்னேறலாம் முன்னேறலாம் என்று நிறைய முயற்சிகளை நீயும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் நடுவில் வந்து சில பிரச்சனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகளை. கண்களை நன்றாக நீங்கள் திறந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, என்னென்ன விஷயம் செய்கிறாய் என்பதை உற்று பாருங்கள். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். யாரும் நம்பிக்கையை கொடுத்து நம்பிக்கையை கெடுத்து விட வேண்டாம். எவன் ஒருவன் நம்பிக்கையை கொடுத்து செய்யாமல் விடுகிறானோ அவனுக்கு நிச்சயமாகவே தண்டனை இருக்கிறது. ஆனால் இன்று நீ எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கும் இடத்திலிருந்து நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அழைப்புகள் வரும். நிச்சயமாக நீ மனம் குளிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை, இத்தனை நாள் நீ வெறுத்த வாழ்க்கையை நீயே பார்த்து சந்தோஷப்படும் அளவுக்கு இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்து வரும். சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதுமா? நீயே சொல் பார்க்கலாம். உடம்பில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், மனதில் தெம்புகள் இருக்க வேண்டும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கும் சக்திகள் இருக்க வேண்டும். இது எல்லாமே இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு திருப்தியான விஷயம்தானே. சீக்கிரத்தில் உன் உடம்பில் இருக்கும் அனைத்து வலிகளும் போகி சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நீ உடம்பாலும் மனதாலும் மிகவும் வேதனையோடு இருக்கிறாய், அதை நன்றாகவே நான் உணர்வேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் வேதனைகள் இருக்காது, சந்தோஷங்கள் நிச்சயமாகவே இருக்கும். என்னுடைய தங்கமான பிள்ளையே, யாரையும் பார்த்து இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
நீ எந்த இடத்தில் எந்த வேலைக்காக காத்திருக்கிறாயோ அந்த வேலை நல்லபடியாக முடிந்துவிட்டது. உங்களுடைய வேலைகள் எல்லாம் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது என்றும், உங்களுக்கு நீங்கள் மனதார எதை கேட்கிறீர்களோ அதற்கான விடைகளையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டும் நிச்சயமாகவே இருப்பேன். மனதில் பாரத்தை போட்டு சுமந்து கொண்டே இருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டுவிட்டீர்கள். இதற்கு மேல் நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்களை கூட அனுபவிக்க விட மாட்டேன். நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுக்கு என்ன தேவை என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தது போலவே நான் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த அனைத்தையுமே செய்து தருவேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் வலிகளை நீ சுமப்பதை விட அதிகமாக சந்தோஷத்தை நீ சுமப்பாய். காலம் முழுவதும் நீ யாரையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் ஒரு நாளும் உனக்கு வராது. இனிமேல் எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். நீ என்னிடம் சரணடைந்து விட்டாய். இதற்கு மேல் நீ யாரை கண்டு அஞ்ச வேண்டும் தங்கமே? நீ யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. பொன்னான அதிகமான விஷயங்களை நிச்சயமாக நான் உனக்காக செய்து தருவேன். காலங்கள் நிச்சயமாக ஒருவனை சோதிக்கிறது என்றால் அவனை வாழ்க்கையில் நீண்ட காலம் நல்லபடியாக வைத்திருக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரப்போகிறது என்று மட்டும்தான் அர்த்தம். கவலைப்படாதீர்கள். உங்களை துரத்திய கெட்ட சக்திகள், உங்களை துரத்திய மனிதர்களின் கெட்ட பிடியிலிருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் இதற்கு மேல் நீங்கள் செய்யும் விஷயங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்து சுதாரிப்பாக செய்யுங்கள். ஏன் தெரியுமா? நீ முன்னேறும் பொழுதுதான் சிலர் நீ ஏதாவது தவறு செய்திருக்கிறாயா என்பதை கவனித்து கவனித்து பார்க்க ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதானே நீ வளரக்கூடாது, உன் மீது ஒரு தவறு சொன்னால்தானே உன்னை வளர வைக்கவே முடியாது. நீ சரியான ஒரு விஷயம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்றால் அந்த நேரத்தில் உனக்கு தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உன் மனம் உடையும். மற்றவர்கள் உன்னை தவறாக நினைப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் தானே உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும். அதனால் பார்த்து பார்த்து செய். நான் இருக்கிறேன், இந்த சாய் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து பார்த்து வழிநடத்தி உன்னை கண்ணும் கருத்துமாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொடுத்து உனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தர நான் இருக்கிறேன். இந்த சாயாகிய நான் உனக்கு உத்தரவிடுகிறேன். நீ இனிமேல் எந்த ஒரு நிலைமையிலும் யாரை கண்டும் அஞ்சக்கூடாது. தேவையில்லாமல் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்கக்கூடாது. நீ எதை சிந்திக்க வேண்டுமென்றால் உன் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். நல்லதையே யோசியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். காலம் முழுவதும் உங்களுக்காக நான் இருப்பேன். நல்ல முறையிலேயே இருப்பேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.